அனைவருக்கும் வணக்கம். 5-9 குடையவர்கள் சுபர் பாபரானாலும் மிஞ்சும் பலன்களை தருவார் என்று ஜாதக அலங்கார பலன் கூறுகிறது. இதெல்லாம் ஒரு பொதுவான விதிதான். 6-8ஆம் அதிபதிகளாகவே கெடு பலன்கள் தருவாங்க. அதாவது ஒரு கிரகம் இருவேறு நிலைகளில் தரும். நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். ஒரு பாவகத்தில் நல்ல விஷயங்களும் உள்ளன, கெட்ட விஷயங்களும் உள்ளன. ஒரு சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா, அதாவது கேந்திரம், கோணம், மறைவு ஸ்தானங்கள் இதையெல்லாம் மறந்துவிட்டு ஒரு கிரகம் இருக்கும் நிலைக்கேற்ப பலன்களை கூறும்போது பலன்கள் துல்லியமாக வரும். அது ஒரு கிரகம் 6ஆம் அதிபதியாகவோ 8ஆம் அதிபதியாக வரும் நிலையில் கூட நல்ல பலன்களையும் தரும். உதாரணம், 8ஆம் வீட்டில் சுப விஷயங்கள் இருக்குது. எதிர்பாராத அதிர்ஷ்டம், வெளிநாட்டு வாழ்க்கை, உயிர் மூலம் சொத்துக்கள், இன்சூரன்ஸ் பணம், இதெல்லாம் 8ஆம் வீடு சம்மந்தப்பட்டது. 6ஆம் வீடு அடுத்தவரின் பணம், அதாவது வளர்ச்சிக்கு தேவையான கடன்கள், திருப்பி செலுத்த தேவையில்லாத கடன்கள், இது மாதிரியான அமைப்புகள் 6ஆம் இடத்திலும் வரும். வாடகை மூலம் வருமானம், இதெல்லாம் 6ஆம் பாவகம். இன்னும் 6ஆம் பாவம்னாவே கடனோ எதிரி வம்பு வழக்குன்னு போயிடக்கூடாது. 8ஆம் பாவம்னாவே மரணம், எதிர்பாராத விபத்து, கீழே, இது எல்லாமே கிரகம் இருக்கும் நிலைக்கு ஏற்பத்தான் தரும். ஒரு கிரகம் என்ன ஆதிபத்தியம் ஆகிறது, எந்த இடத்தில் இருக்கிறது என்பதையெல்லாம் கணித்துவிட்டு அந்த கிரகம் என்ன நிலையில் இறுதியாக இருக்கிறது, எந்த இடத்தில் இருக்கிறதை விட எப்படி இருக்கிறது என்று கணித்து பலன் கூறுவதில் தான் ஒரு ஜோதிடரின் மேதமாக அடங்கியிருக்கு. எனவே 6-8ஆம் அதிபதிகள் நல்ல பலன்களை தராது என்பதல்ல. அதே போல் 5-9ஆம் அதிபதிகளும் யோக பலன்களையும் தரும் என்பதும் எல்லா நிலைகளிலும் பொருந்து வராது. எனவே ஒரு பாவகத்தில் நல்ல விஷயங்களும் உண்டு, கெட்ட விஷயங்களும் உண்டு. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பது போல் ஜோதிடத்திலும் அப்படித்தான். ஒரு பாவகத்துக்கும் நல்ல விஷயங்கள் இருக்கும், கெட்ட விஷயங்கள் இருக்கும். இந்த அமைப்பில் அதாவது 6ஆம் இடத்தின் அதாவது சுப பலன்களும் 8ஆம் இடத்தின் சுப பலன்களும் ஜாதகரை எவ்வாறு முன்னேற்றம் என்பதற்கு உதாரண வீடியோவாக தான் இந்த வீடியோவை நாம் பார்க்க போகிறோம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 12/7/1976 7:10 PM அளவில் பிறந்திருக்கார். சிம்ம லக்னம், கன்னி ராசி, உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ஜாதகருக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன், 3ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், 8ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் செவ்வாய், 12ஆம் இடத்தில் சனி. இந்த ஜாதகம் பிறந்த இளமையிலே சூரிய சந்திர திசைகள் செவ்வாய் திசையும் போயிடுச்சு. அதாவது சரியான பருவத்தில் பெருசாக படிப்பறிவு இல்லை. ஏன்னா புதன் சனியின் பார்வையில் இருப்பதாலும் 4ஆம் அதிபதி செவ்வாய் 4ஆம் எட்டையை பார்ப்பதாலும் அந்த சரியான அந்த படித்து செட்டில் வைக்கிற வயசில் ராகு திசை இந்த ஜாதகரால் சரியாக படிக்க முடியலை. இங்கே அட்டமாதிபதியான குரு பௌர்ணமிக்கு நிகரான, அதாவது பௌர்ணமி விட்டு அப்போ தான் 2 நாள் விலகின சந்திரனோட பார்வையில் இருக்கார். வர்க்கோத்தமா வேறு இருக்கார். அப்புறம் அவருடைய இங்கே அதிக சுபவலை பெற்ற கிரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு தான். இந்த ஜாதகம் எடுத்தோன்னு கேட்டால் நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா, ஆமாங்க நான் ஃபைனான்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ராகு திசை பிற்பகுதியில் இருந்து இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு குரு திசை சுக்கிர புத்தி ஓடிட்டுருக்கு. குரு முதலில் அதே பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியில் 2 பேருக்கு அஷ்டமச்சனி ஜென்மச்சனி அமைப்புகள் இந்த கடந்த 4-5 வருஷமாக இருந்ததுனால இந்த குரு திசை முற்பகுதி இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை செய்யவில்லை. தற்பொழுது நடக்கும் சுக்கிர புத்தியிலிருந்து இந்த ஜாதகருக்கு இந்த ராகு திசை சுக்கிர புத்தி நல்ல பலன்களை செய்யாதனாலும் அங்கே சுக்கிரன், அதாவது பங்கமாகி இருக்கிறார். அவயோக கிரகமான சுக்கிரன் புதனுடன் நடந்த சனியின் பார்வையில் இருந்தாலும் அதிநட்பு வீட்டில் இருக்கிறார், 6ஆம் வீட்டில் இருக்கிறார். அதாவது இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா குரு திசை ஆரம்பத்திலே சுய புத்தி, அடுத்து வந்த சனி புத்தி காலங்களிலெல்லாம் வீட்டில் ஜென்மச்சனி அஷ்டமச்சனிகள் குழந்தைகளுக்கு மனைவிக்கிறதுனால அதாவது ரொம்ப அசிங்க அவமானங்கள், கடன்கள் ஏற்பட்டு மிகவும் மன உளைச்சலுக்கு ஆனானார். ஆனால் அந்த அடிப்படையில் இந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா ராசியை குரு பார்த்து லக்னாதிபதி லக்னத்தையே கிட்டத்தட்ட வளர்வதை சந்திரன் பார்வையை வாங்கி லக்னத்தையே பார்க்குற அமைப்பில் ராஜயோகாதிபதி லக்னத்தை பார்க்குற அமைப்பில் நல்ல யோக ஜாதகம் தான். ஜாதகத்தின் படிநிலை என்பது நல்ல யோக ஜாதகம் தான். ஏனென்றால் லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கிறார். லக்னாதிபதி வளர்வரை சந்திரன் அதியோகத்தில் இருக்கிறார். ராஜயோகாதிபதி செவ்வாய் அங்கே திக்பலமாகி லக்னத்தை பார்க்கிறார். அப்போ இந்த ஜாதகர் நல்ல ஜாதகர். எப்படி இருந்தால் எங்கே கீழே விழுந்தாலும் எழுந்திரிச்சு திருப்பி வரக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு இருக்குது. இப்போ இந்த ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் இடம், அதாவது தூர இடங்களில் இந்த ஜாதகர் கந்து வட்டி அந்த மாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தமான தொழில் செஞ்சிட்ருக்கார். ராகு திசை முற்பகுதி இந்த ஜாதகருக்கு நன்றாகவே இருந்தது. ஏனென்றால் உபஜய ஸ்தானத்தில் இருந்ததால். இப்போவுமே ராகு திசை சுக்கிர புத்தி வரைக்கும் பார்த்துச்சுன்னா சூரிய சந்திர செவ்வாய் புத்தியும் நல்லா இருக்காது. சுக்கிர புத்தி வரைக்கும் நல்லா இல்லைன்னா சூரிய சந்திர செவ்வாய் புத்தியும் ஓரளவுக்கு அது சற்று ஆறுதலான விஷயங்கள் நடக்கிறது தான். ராகு திசை 18 வருஷம் ஒரே மாதிரி ஒருத்தரை கொண்டு போகாது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு ராகு திசை
பிற்பகுதியில் தான் ஜாதகருக்கு திருமணமாகி பெண் குழந்தை மட்டும் உள்ளது. ஏனென்றால் 5ஆம் அதிபதி 8இல் மறைந்தால் இந்த ஜாதகர் குரு 8இல் மறைந்து ஆட்சியானாலும் மறைவு ஸ்தானம் அல்லவா, மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் குரு இந்த ஜாதகருக்கு ஆண் வாரிசு தரல, ஒரு பெண் குழந்தை மட்டும்தான். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு ராகு திசை சுக்கிரபுத்தி போயிட்டுருக்கு. இந்த குரு திசை சுக்கிரபுத்தி, குரு திசை ஆரம்பிச்சிருந்து நல்ல மனைவி நல்ல குழந்தை இந்த ஜாதகருக்கு அமைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் 7ஆம் அதிபதி 12இல் மறைந்தாலும் புதன் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறார். 6ஆம் அதிபதி 12இல் மறைந்து கிட்டத்தட்ட குரு புதன் சுக்கிரனோட பார்வையில் இருக்கிறார். 6ஆம் இடம் சுபத்துவமான என்ன செய்யும், அடுத்தவருடைய பலன் கிடைக்கும். 8ஆம் இடம் சுபத்துவமான என்ன, எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். அடுத்தவருடைய பணமே எதிர்பாராத அதிர்ஷ்டம் தானே. இந்த ஜாதகருக்கு சுக்கிரபுத்தியில் அதாவது பிற்பகுதி வந்துருச்சு. இந்த பிற்பகுதியில் முற்பகுதியும் கொஞ்சம் கஷ்டப்பட்டார். குரு திசை ஆரம்பிச்சிருந்தேன். அதாவது வெளிநாட்டில் இருக்கும் ஒரு நண்பர், நான் பணம் தருகிறேன், நீங்கள் தொழில் செய்து முன்னேற்றத்திற்கு வாருங்கள், வட்டி இல்லாமல் நான் உதவி செய்கிறேன் என்று கூறுகிறார். இதுவே அதாவது வளர்ச்சிக்கான கடன் தானே. அதற்கு காரணம் என்ன, சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார், புதனுடன் இணைந்திருக்கிறார். 6ஆம் அதிபதி சனி புதன் சுக்கிரன் குருவின் தொடர்பில் இருக்கிறார். 6ஆம் இடம் சுபத்துவமான என்ன, அதாவது வளர்ச்சிக்கு தேவையான கடன்கள், கஷ்டப்படுத்தாத கடன்கள், திருப்பி செலுத்த தேவையில்லாத கடன்கள். இந்த ஜாதகருடைய உதவி செய்யணும்னே சொல்கிறார், நீங்கள் முடிஞ்சப்போ கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறார். ஒழிய நிர்பந்தங்கள் எதுவும் இல்லை. அப்போ இந்த ஜாதகர் அந்த கடனை வாங்கி முன்னேறுவார்னு கண்டிப்பாக முன்னேறுவார். ஏனென்றால் அஷ்டமாதிபதி அவர் முற்பகுதியில் அட்டமஸ்தான பலன்களை செய்தாலும் பிற்பகுதியில் அவரே பஞ்சமாதிபதி ஆவதால் சூரிய புத்தியில் இந்த ஜாதகர், சூரிய புத்தியிலிருந்து இந்த ஜாதகர் பயங்கர மிக பிரமாதமாக பிரகாசிப்பார். ஏனென்றால் சூரியன் லக்னாதிபதியாகி பௌர்ணமி யோகத்தில் இருக்கார். அடுத்து சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, அதாவது அடுத்தடுத்த தசாபுத்தி அமைப்புகள் இந்த ஜாதகருக்கு அனுகூலமாக இருப்பதால் இந்த ஜாதகர், அதாவது ஒருத்தர் நமக்கு பணம் எவ்வளோ வேணாலும் தரேன், நீங்கள் தொழில் பண்ணு சொல்கிறதே எதிர்பாராத அதிர்ஷ்டம் தானே. அதுவே வளர்ச்சிக்கு உண்டான கடன்கள், அதாவது ஒரு இஎம்ஐ மாதிரி குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோ ஒரு டாக்குமெண்ட்டோ எதுவுமே இல்லாமல், அதாவது மனுஷனை மட்டுமே நம்பி கொடுக்குறார். ஏன்னா இந்த ஜாதகரும் நேர்மையானவர். ராசியை குரு பார்க்குற அமைப்பில் லக்னாதிபதி சிம்மத்தில் லக்னத்தை பார்க்குற அமைப்பில் ராஜயோகாதிபதி திக்குலமாக லக்னத்தை பார்க்குற அமைப்பில் கராராக இருப்பார். அதாவது அடுத்தவங்கிட்ட சுயகௌரவத்தை இழக்க மாட்டார். வாங்கின கடனை திருப்பி செலுத்தணுங்கிற ஒரு கண்டிப்பு இந்த ஜாதகரிடம் இருக்கும். அதே போல் அடுத்தவரிடம் கடன் கொடுத்தாலும் திருப்பி கராராக வாங்கி கொண்டுவார். அதாவது செவ்வாய் வலுப்பட்டு லக்கணத்தை பார்த்தவங்களாம் அந்த ஜாதகரை பார்த்தீங்கன்னா எதுலேயும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. சிம்ம கடக லக்கணத்துக்கு அவர் ராஜ்யவாதிபதியாக வரும் நிலையில். மேலும் லக்னாதிபதி லக்கணத்தையே பார்ப்பது ஒரு ஆளுமை திறனை காட்டுகிறது. அடுத்தவங்கிட்ட போய் அதாவது சுயகௌரவத்தை விட்டு கீழே இறங்கி போய் அதாவது அடுத்தவருக்கு கீழ்ப்பணிந்து இந்த ஜாதகர் நடக்க மாட்டார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா இப்போ குரு திசை சுக்கிரபுத்தி போயிட்டுருக்கு. இந்த குரு திசையிலேயே அதாவது அடுத்தவர் பணம் தருகிறேன் என்று சொல்கிறார். இந்த ஜாதகர் தொழிலில் அபிவிருத்தி செய்து சனியின் காரகத்துவத்தையும் இந்த ஜாதகர் ஈடுபட இருக்கார். ஏன்னா அடுத்து சனி திசை தான் வருது. இந்த குரு திசை பிற்பகுதியில் அதாவது சூரிய சந்திர செவ்வாய் புத்திகள் நல்ல வளர்ச்சி கண்டு சனி திசையில் மிக பிரமாதமாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும். இந்த ஜாதகத்தை நான் நிறைய கண்டுன்னு சொல்கிறேன். அதாவது 8ஆம் இடம் தரும் எதிர்பாராத அதிர்ஷ்டம், 6ஆம் இடம் தரும் அதாவது வளர்ச்சிக்கு உண்டான திருப்பி செலுத்த அவசரத்துக்கு திருப்பி செலுத்த கட்டாயப்படுத்த இயலாத தொந்தரவு செய்யாத கடன்கள். 3ஆவதாக சிம்ம லக்கணத்துக்கு வரக்கூடாத சனி திசை எப்பொழுது நன்மை செய்யும். கடக சிம்ம லக்கணத்துக்கு சனி திசை நன்மை செய்யாதான். இங்கே கிட்டத்தட்ட பௌர்ணமி சந்திரன் வீட்டில் அமர்ந்து புதன் சுக்கிரன் குருவன் தொடர்பை பெற்ற இந்த சனி மிகப்பெரிய நேர்மையான பலன்களை செய்வார். எனவே இந்த ஜாதகர் சனி திசையில் மிக பிரமாதமான வளர்ச்சியை காண்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே ஒருவருக்கு 8ஆம் இடம் அதிக சுபத்தன்மையுடன் இருக்கும் நிலையில் திருப்பி செலுத்த தேவையில்லாத கடன்களும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் 6ஆம் இடம் சுபத்தன்மையுடன் 6ஆம் அதிபதி சுபத்தன்மையுடன் இருக்கும் நிலையில் அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா அந்த கடன் மூலமாக முன்னேறுதல், தன்னை தொந்தரவு செய்யாத அதாவது நிர்பந்திக்காத கடன்கள் தான் ஜாதகர் திருப்பி செலுத்தலாம், எப்போ வேண்டுமானாலும் செலுத்தலாம், செலுத்தாமல் கூட போகலாம். ஏனென்றால் இது ஒரு எந்த விதமான டாக்குமெண்ட்டும் அந்த ஜாதகர்கிட்ட அவர் கேட்கல, அவருடைய நண்பர் கேட்கல. கிட்டத்தட்ட ஒரு பெரிய அமௌண்ட் தர்றார். இதன் மூலமாக நான் தொழில் செஞ்சு முன்னேற முடியாமல் கேட்குறேன். கண்டிப்பாக முன்னுக்கு வருவீர்கள். ஏனென்று கேட்டால் குரு தசை நடக்கிறது. பின்பகுதி அவர் பஞ்சமாதிபதி தான் செயல்படுவார். அடுத்து வருகிற சனி திசை மிக யோக திசை, மிக யோக அமைப்பில் இருக்கிறது. யோக திசையில்
யோகா அமைப்பில் இருக்கிறது. இது போன்ற அமைப்பில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் ஒருவரை எதிர்பாராத அதிர்ஷ்டமும், 6ஆம் இடம் கடன் மூலமாக வளர்ச்சிக்கு உண்டான கடன்களாக, அதுவும் ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் தான். ஒருத்தருக்கு வாழ்க்கையே ஒருத்தர் கடன் கொடுக்குறான்னு சொல்கிறதே அது எதிர்பாராத அதிர்ஷ்டம் தானே. எனவே 6, 8 சுபத்தன்மையுடன் இருக்கும்போது ஒருவர் எப்படி வாழ்க்கையில் அவருக்கு அதிர்ஷ்டங்கள் செயல்படும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.